வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, சிஸ்ரகுமார், பிரசாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கெசினோ நிலையத்தை சுற்றி வளைத்த போலீசாருக்கு இடமாற்றம். கலனியில் வெளிவாரி பட்டப்படிப்பு நிறுத்தம். மோட்டார் சைக்கிள் தலைக்கவச சட்டம் அமுலாக்கம். கலனி மற்றும் ஸ்ரீ ஜாவத்னபுர பல்கலைக்கழகங்களின் வெளிவாரி கற்கைநெறிகளுக்கான மாணவ பதிவுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. வெளிவாரி பட்டப்படிப்பின் தரத்தை மேலும் உயர்த்துவதற்கான புதிய நடவடிக்கையினை அறிமுகம் செய்ய உள்ளதாக உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். கலனி பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி கற்கை நெறியில் கலைப்பிரிவில் மாத்திரம் வருடத்துக்கு 20,000க்கும் அதிகமான மாணவர்கள் பதிவு செய்வதுடன் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் அத்தொகை 10,000க்கும் அதிகமாகும். வெளிவாரி பட்டதாரிகளாக 150% சமூகமயமாகுவதாக பல்கலைக்கழக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்றுள்ளோம். பல்கலைக்கழகத்தில் காணப்படுகின்ற போதிய இடைவெளியின்மையால் உள்ளக மாணவர்களாக பல்கலைக்கழக கல்வியை பெற்றுக் கொள்வதில் சிரமம் உள்ளது. ஆகவே எமக்கு காணப்பட்ட ஒரே வழி இந்த வெளிவாரி பட்டப்படிப்பாகும். உயர்தர பரீட்சையை முடித்ததன் பின்னர் 20,000 பேர் மாத்திரமே பல்கலைக்கழகத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். பல லட்சம் பேர் பட்டப்படிப்பில் இருந்து பிரிக்கப்படுகின்றனர். அவர்களின் பட்டப்படிப்பு கனவை நனவாக்கிக் கொள்வதற்கு இருந்த ஒரே வழி இந்த வெளிவாரி பட்டப்படிப்பாகும். இந்த வெளிவாரி கற்க நெறி தற்போது பாரிய சிக்கல்களுக்கு தள்ளிவிட்டுள்ளனர். வெளிவாரி கற்கை நெறி மேல் திருத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் வரை மாணவர்களை சேர்த்துக் கொள்வதை இடைநிறுத்தியுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சரத் அமுனுகம தெரிவித்தார். தொழில் சந்தையை மையப்படுத்தி பல்கலைக்கழக உள்ளக பட்ட படிப்புகளை நிகராக்கும் வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளதுடன் வெளிவாரி கற்கை நெறியையும் மாற்றியமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். குறித்த கற்கை நெறியை நவீனமயப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பிரணீத் அபேசுந்தர தெரிவித்தார். தரத்தை மேம்படுத்த முயற்சிப்பதாயின் வெளிவாரி பட்டதாரிகளின் பதிவுகளை இடைநிறுத்துவது ஏன் என்ற பிரச்சனை ஏற்படுகின்றது. தரம் தொடர்பிலான பிரச்சனை இங்கு காணப்படவில்லை. இதனூடாக தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை இணைக்கும் எதிர்பார்ப்புகளே உள்ளடக்கப்படுகின்றது. தற்போது தர ரீதியாக வீழ்ச்சி கொண்டுள்ள வெளிவாரி பட்டப்படிப்பை உயர்நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியமாகும். ஆனால் தற்போது அதிகாரிகள் முன்னெடுக்கின்ற விடயங்கள் வெளிவாரி பட்டப்படிப்பை சிறந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காகவா என்ற பிரச்சனை எனக்கு உள்ளது. அரச பாடசாலைகளில் பணிபுரிகின்ற கல்வியற் கல்லூரி ஆசிரியர்கள் கல்வி நிர்வாகத்திற்குள் காணப்படுகின்ற உயர் பதவிகளுக்கு செல்ல வேண்டுமாயின் அவர்கள் இந்த வெளிவாரி பட்டப்படிப்பை மேற்கொள்ள வேண்டும். சமூகத்திற்குள் இளைய வயதினர் மிகவும் புத்தி கூர்மையான பிரிவினரை இந்த திட்டம் சீர்குலைத்துள்ளது. තරුණ වයසේ ඉතා බුද්ධිමත් පිරිසක් අතරමං කරලා දාලා තියෙනවා මේ වැඩපිළිවෙල තුල. கல்விக்கு தேவையான சந்தையை நிர்மாணிப்பதற்கு தனியார் பல்கலைக்கழகங்களை ஸ்தாபித்து வெளிவாரி பட்டப்படிப்புகளில் ஈடுபடுகின்ற மாணவர்களை அவற்றுக்கு ஈர்த்து கொள்ளும் நடவடிக்கையே தற்போது காணப்படுகின்றது. இதற்காக வெளிவாரி பட்டப்படிப்புகளில் ஈடுபடுகின்றவர்களை குறைக்க முற்படுகின்றனர். புதிய செயற்திட்டம் ஒன்று வரும் வரையில் அரசாங்கம் இந்த பட்டப்படிப்பை நிறுத்தியுள்ளதாக கூறுகின்றது. இவ்வாறானது ஒரு புதிய செயற்திட்டம் வருவதாக எமக்கு தெரியவில்லை. இலவசமாக கிடைக்கும் அரச பல்கலைக்கழகங்களை இடைநிறுத்தி தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு பணம் கொடுத்து பட்டப்படிப்புகளை மேற்கொள்ளவே இந்த அரசாங்கம் தற்போது வெளிவாரி பட்டப்படிப்பை நிறுத்தியுள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அந்த வெளிவாரி பட்டப்படிப்பு தொடர்பாக கேள்விகளை எழுப்பியுள்ளது. வெளிவாரி பட்டதாரிகள் பொதுவாக வகுப்புகளுக்கு சென்று மனப்பாடம் செய்து கொண்டே பரீட்சைகளுக்கு தோற்றுகின்றனர். இந்த முறைமை பழமை வாய்ந்ததாகும். தற்போது சந்தைக்கு ஏற்ற பட்டதாரிகள் உருவாவது இல்லை என்பது எமக்கு தெரிய வந்துள்ளது. ஆகவே அதற்கு தேவையான நடவடிக்கையை எடுக்குமாறு எமக்கு பணிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அல்லாது பதிவுகளை இடைநிறுத்த எமக்கு தெரிவிக்கப்படவில்லை. தனது மகள் மைதிலி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் கிணற்றில் தள்ளி கொலை செய்யப்பட்டுள்ளதாக யாழ் புத்தூர் பகுதி கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட யுவதியின் தந்தை குறிப்பிடுகின்றார். மகளின் மரணம் தொடர்பான உண்மைகளை மூடி மறைப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் மைதிலியின் தந்தை ஆதங்கம் தெரிவித்துள்ளார். தனது மகள் சடலமாக மீட்கப்பட்ட கிணற்றுக்கு அருகில் இரத்த துளிகள் காணப்பட்டதுடன் அவர் அணிந்திருந்த சட்டையின் பொத்தான்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
புத்தூர் கிழக்கைச் சேர்ந்த அமிர்தலிங்கம் மைதிலி கடந்த 28ஆம் தேதியன்று காணாமல் போயிருந்தார். காணாமல் போயிருந்த அமிர்தலிங்கம் மைதிலி 29ஆம் தேதி மதிய வேளையிலே அவருடைய வீட்டிற்கு சமீபமாக உள்ள தோட்ட கிணற்றிலே சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் கடந்த மாதம் 29ஆம் தேதி பிற்பகல் 3:30 அளவில் 27 வயதான மைதிலி என்ற யுவதியின் சடலம் அவரது வீட்டிற்கு அருகிலுள்ள வயல் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டது. சடலமாக மீட்கப்பட்ட தினத்திற்கு முதல் நாள் இரவு மைதிலி கையெடுக்க தொலைபேசியில் உரையாடியவாறு வீட்டிற்கு வெளியில் சென்றுள்ளார். அதன் பின்னர் மறுபடியும் வீடு திரும்பாமையினால் இரவு முழுவதும் அவரை தேடிய பெற்றோர் மறுநாள் காலை அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். அன்றைய தினம் பிற்பகல் மைதிலியின் உடல் வீட்டிற்கு அருகில் உள்ள கிணற்றில் மிதப்பதை அயலவர்கள் அவதானித்துள்ளனர். தகவல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டதுடன் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். போன் கதைச்சு கொண்டு போனது தெரியும், போன யாரோட கதைச்சேன்னு தெரியாது. இது எனக்கு எங்களுக்கு தெரியும், யாரோட கதைச்சது, யார் வந்தது, யார் போனோன்னு எங்களுக்கு தெரியாது. மற்றது இப்போ வெளியில் போய் காணேன்னு இப்போ எல்லாம் பார்த்து வெளியில் போனாவோ இல்லை மச்சல் விட்டு தான் போனான்னு தெரியான்னு போட்டு நாங்கள் மச்சல் விட்டை பார்த்துட்டு திரும்ப போய் வெளியில் வந்து பார்த்தோம். வெளியில் ஒரு தரம் எந்த நடமாட்டம் இல்லை. அதன் பிறகு தான் நாங்கள் எல்லாம் அக்கம் தேடி பார்த்துட்டு விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் பொலிசுக்கு போனோம். எங்கள் மகளுக்கு நீதி தர வேண்டும் என்று பொலிசை கூறினாங்கள். அதை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், முழு முச்சா நிற்கிறோம், எங்கள் மகளை கொலை செய்தவே பிடிக்கிறாங்க. எடுத்த போது திருப்பி பிள்ளை அறக்க சொல்லி அதுக்கு ஃபோன் கிடந்ததுக்கு எடுத்த கண்ட ஃபோன் அதுக்கு உரிய நம்பர் அதுக்கு இதெல்லாம் எடுத்துருப்பினோம். அது அந்த இதை அக்காவை அது சம்பந்தப்பட்ட ஆக்களை பிடிச்சி தரணும், அந்த நம்பருக்கு சம்பந்தப்பட்ட ஆக்களை பிடிச்சி தரணும். உங்களுக்கு யுவதியின் சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனை யாழ் போதனா வைத்தியசாலையின் பதில் சட்ட வைத்திய அதிகாரியினால் நடாத்தப்பட்டது. புத்தூர்ல நடந்த சம்பவம் சம்பந்தமாக உடனடியாக பிரேத பரிசோதனை உடற்கூட்டு பரிசோதனை முடிந்த கையோட தற்காலிகமாக ஒரு அறிக்கை ஒன்று போலீசாரிடம் கொடுக்கப்பட்டது. அதுல அவர் நேரில் மூழ்கி வந்தார் என்றும் அதன் கீழே அவற்றை உடம்புல காயங்கள் காணப்பட்டதன் அதே நேரத்தில் பாலியல் ரீதியான உடல்றவு கொல்லப்பட்டிருக்கு என்பதையும் தற்காலிக ரிப்போர்ட் உடனடியாக அந்த அறிக்கை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனா முற்றுமுழுதான பூரணமான அறிக்கை நாங்கள் நீதிமன்றத்தில் நேற்று முந்தநாட்டாண்டு சரியாக ஒப்படைக்கிறதுக்காண்டி பதிவு தபாலில் அனுப்பப்பட்டோம். உடற்கூட்டு பரிசோதனைக்கு வந்த போலீசாரிடம் தற்காலிக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அன்றைய தினமே. இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகனவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. உயிரிழந்துள்ள 27 வயதான குறித்த பெண் கடந்த 28ஆம் தேதி இரவு வீட்டில் இருந்து காணாமல் போயுள்ளார். இது குறித்து 29ஆம் தேதி போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்த முறைப்பாட்டில் பெண் காணாமல் போயுள்ளதாகவும் பின்னர் அவர் கிணற்றில் சடலமாக கிடப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கமைய சடலம் மீட்கப்பட்டதுடன் நீதவான் விசாரணையும் யாழ் வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியினால் பிரேத பரிசோதனையும் நடத்தப்பட்டிருந்தது. பிரேத பரிசோதனையின் பிரகாரம் அதற்கான காரணம் இதுவரை முன்வைக்கப்படவில்லை. யுவதியின் கையடக்க தொலைபேசியின் விவரங்களை பெற்றுக் கொள்வதற்கு நீதிமன்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. பிரேத பரிசோதனை அறிக்கையின் பிரகாரமும் நீதவான் விசாரணையின் இறுதி முடிவின் பின்னரும் இது ஒரு ஆட்கொலையாக காணப்படும் பட்சத்தில் அது குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு சந்தேக நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். இது குறித்து கிடைத்து வரும் தகவல்களின் பிரகாரம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆயினும் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்த பின்னரே ஸ்திரமான முடிவொன்றை எடுக்க முடியும். இந்த கிணத்திலிருந்துதான் அமிர்தலிங்கம் மைதிலி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து விக்னேஸ்வரன் கஜீவன். மைதிலியின் மரணம் தொடர்பில் உரிய முறையில் விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்து நேற்று அவரின் பெற்றோர் உட்பட பிரதேசவாசிகள் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். மைதிலியின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட கிணற்றுக்கு அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நேற்றைய ஆர்ப்பாட்டம் தொடர்பில் இன்றைய பத்திரிகைகளும் சுட்டிக்காட்டியிருந்தன. போலீஸ் தலைமையகத்தில் சேவையாற்றிய திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் போலீஸ் விசாரணை உத்தியோகத்தர்கள் 23 பேருக்கு உடன் அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. திட்டமிட்ட குற்றங்கள் விசாரணை பிரிவில் சேவையாற்றிய 2 போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள், 2 உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள், 15 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் ஆகியோருக்கு இவ்வாறு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது.
இவர்களில் பெண் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் உள்ளடங்குகின்றார். 2003ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் திகதி இந்த பிரிவு ஆரம்பிக்கப்பட்ட தினத்திலிருந்து அங்கு கடமையில் இருந்த 3 அதிகாரிகளை தவிர ஏனைய 21 பேரும் 1.5 வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்தவர்களே இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 6 மாத சேவை காலத்தை பூர்த்தி செய்யாத 2 அதிகாரிகள் இந்த இடமாற்றத்துக்கு உட்பட்டுள்ளனர். அதேபோன்று கணனி பிரிவில் சேவையாற்றிய 2 போலீஸ் கான்ஸ்டபிள்களுக்கும் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரிகள் 23 பேரும் வவுனியா, திருகோணமலை, மட்டக்களப்பு, கந்தளாய், பண்டாரவளை, நுவரெலியா மற்றும் ஹட்டன் உட்பட 23 போலீஸ் பிரிவுகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். திட்டமிட்ட குற்ற விசாரணை பிரிவு ஆரம்பிக்கப்பட்டு அதில் கடமையாற்றுவதற்காக நாடளாவிய ரீதியில் போலீஸ் சேவையில் சிறந்த வகையில் கடமையாற்றி விசேட திறமைகளை வெளிக்காட்டிய அதிகாரிகளை இணைத்துக் கொள்ளப்பட்டனர். இவர்களில் 19 பேர் உள்ளடங்கிய விசேட குழுவினர் நேற்று முன்தினம் கொழும்பு மாநகர சபை பகுதியில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்பட்ட கசினோ நிலையம் ஒன்றை சுற்றி வளைத்திருந்தனர். போலீஸ் தலைமையகத்தில் செயற்படுகின்ற திட்டமிட்ட குற்ற விசாரணை பிரிவினரால் நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட முற்றுகையொன்றின் போது மாநகர சபை பகுதியில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்பட்ட கசினோ நிலையம் ஒன்றில் 43 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். இவர்கள் இன்று நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். அதேபோன்று இந்த முற்றுகையானது நீதிமன்றத்தினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட விசேட அனுமதியுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குற்றப்பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் IM கருணா ரத்னவின் பரிந்துரையின் பிரகாரமே மேற்படி இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரின் கையொப்பத்துடன் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பிரிவில் கடமையாற்றிய 2 கான்ஸ்டபிள்கள் கடந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் திகதி மடப்பாத்த பிரதேசத்தின் வியாபாரி ஒருவரிடம் 1 லட்சம் ரூபாய் கொள்ளையிட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தின் பின்னர் குற்றப்பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் IM கருணா ரத்ன அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி போலீஸ் மா அதிபர் NK இளங்கோனுக்கு விசேட அறிக்கையொன்றை சமர்ப்பித்திருந்தார். அந்த அறிக்கையின் பிரகாரம் 1 வருடத்துக்கு மேலாக குறித்த பிரிவில் கடமையாற்றிய அனைத்து அதிகாரிகளையும் இடமாற்றம் செய்வதாகவும் அவர்களுக்கு பதிலாக புதிய அதிகாரிகளை இணைத்துக் கொள்ள பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் குறித்த இடமாற்றங்கள் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதியே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் குறித்த சட்டவிரோத கசினோ நிலையம் நவம்பர் மாதம் 3ஆம் தேதியே முற்றுகையிடப்பட்டது. ஆகவே இந்த இடமாற்றத்துக்கும் சூதாட்ட நிலைய முற்றுகைக்கும் இடையில் எவ்விதமான தொடர்புகளும் இல்லை என போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பிரிவில் இடமாற்றம் பெற்றவர்களுக்கு பதிலாக சேவையாற்றுவதற்கு அதிகாரிகள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்த பிரிவில் பணியாற்றும் பணிப்பாளரின் கீழ் இவர்கள் செயற்படுவார்கள். கொலம்பு டவுன் ஹாலுக்கு திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் போலீஸ் விசாரணை உத்தியோகத்தர்கள் நகர மண்டபத்தில் நடைபெற்று வந்த சட்டவிரோத சூதாட்ட நிலையம் ஒன்றை சுற்றி வளைத்தார்கள். அதன்போது அங்கு சிலர் கைது செய்யப்பட்டனர். அரசாங்கத்தின் பிரபல அரசியல்வாதிகளுக்கு தெரிந்து இவ்வளவு காலமும் நடத்தி செல்லப்பட்டது. சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்படுவதற்கு பதிலாக இந்த அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கசினோ சூதாட்ட நிலையங்களை நடத்தி செல்வதுதான் அரசாங்கத்தின் கொள்கை என்பது இதனூடாக தெளிவாகின்றது. නමුත් ආණ්ඩුව කරේ අය මාරු කළා දාපි. ඒකෙම පැහැදිලි ආණ්ඩුවේ ප්‍රතිපත්තිය කැසිනෝ බූරු පොළවල් පවත්වාගෙන යාම.